வணக்கம் சார். வணக்கம். சென்ற பதிவுல மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. இன்றைய கேள்வி, இப்ப இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில இருந்தே என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? சில பேரால் வீட்டில் இருந்து போக முடியாத சுச்சுவேஷன்கள் இருக்கும். வயதானவர்களாக இருப்பீங்க, போகணுன்னு நினைப்பீங்க, கூட்டு போக ஆள் இருக்காது. சில பேருக்கு போகணுன்னு விருப்பம் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார். சில பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டுட்டு போயிடுவார், அவர் மட்டும் போயிடுவார், நீ வீட்டில் இருந்து. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். வீட்டில் வந்து வழிபாட்டு முறை என்பது நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். வழிபாடுவதற்கு வீடு ஓகே, பரிகாரம் செய்கிறதுக்கு ஆலயம் ஓகேன்னு சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சிவபுராணம் படிப்பதோ இல்லைன்னா ஒரு சிவன் பாட்டு போட்டு அமைதியாக இருப்பதோ போதும். ரொம்ப நீங்கள் அதுக்குன்னு வந்து அன்னைக்குன்னு போய் ஒரு நாளுக்காக ஒரு சிவலிங்கத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி செய்வது மிகப்பெரிய தவறு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் விளக்கு, காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டு சிவபுராணம் படிங்க. இல்லைனா டிவியில் வந்து நிறைய சிவன் கோயிலை காட்டுவாங்க, லைவில் பாருங்கள், சரிங்களா? அப்படியும் இல்லைன்னா தியானம் பண்ணுங்கள். இல்லைன்னா சிவனுடைய நிறைய இதிகாச புராணங்கள் இருக்குது, 63 நாயன்மார்கள் கதை இருக்குது, அதை படிங்க. இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி ஒரு விஷயத்தை நாம் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ கோவிலுக்கு போகிறீங்க, தயவு செய்து மேக்ஸிமம் 99% முடிந்தவரை, இது கம்பல்ஸ் கிடையாது, பசும்பால், கறந்த பசும்பாலை வாங்கி போய் சிவனுக்கு கொடுங்க. இப்போ என் நண்பர் ஒருத்தர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணுன்றதுக்காகவே மாடு வாங்கினார். அதாவது கறந்த பசும்பால் அன்னைக்கு கிடைக்காது. உங்களால் முடிஞ்சால் ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ வாங்கி போயிடுங்க. பாக்கெட் பாலில் நீங்கள் 1000 லிட்டர் வாங்கி போனாலும் இந்த கறந்த பசும்பாலுக்கு இருக்கக்கூடிய தன்மையே வேறு. காராம்பசுவிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அதோடைய தன்மையிலே வேறு மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன் வரும். அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. அது இறைவனாகட்டும் மனிதனாகட்டும். ரெண்டாவது விஷயம், கரும்பு சாரால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். நீங்கள் செஞ்சு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலையெழுத்தே மாறிடும். எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு லாஸ்ட் அபிஷேகம் கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் என்ன பண்ணணும்னா, கரும்பு சாரை வாங்கி போய் சிவனுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு வருஷம் டைம் பீரியட் எடுத்துங்க. 2024 25க்குள்ளே உங்களுடைய தலையெழுத்தையே சிவபெருமான் எப்படி மாற்றுறாரு. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது ரிட்டன் வரும்னு சொல்லிட்டேன் நான். நீ யாராக வேணாலும் இருக்குது. இப்போது ஒரு திருடன் இருக்கான், ஒரு நல்லவன் இருக்கான், 2 பேருக்குள்ளேயே கத்திக்குது. எத்து குத்துனா 2 கத்தியுமே வந்து என்ன பண்ணோம், உள்ளே இறங்கிடும். இதுதான் சயின்ஸு. இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணுறோம், அது உயிரற்ற ஒரு திடமான பொருள், அதுக்கு தெரியாது நல்லவங்க கெட்டவங்க. அந்த உயிரற்ற பொருளை உருவாக்கியவனே உயிருள்ளவன் தான் இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாய தத்துவம் தான். சிவன் ஆகாய தத்துவ கடவுள். எதை செய்கிறாயோ அதை நீ அனுபவிப்பாய், எதை பெறுகிறாயோ அதை உன்னிலிருந்தே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சிவன் சொல்கிறார். அப்போது காராம்பசுவிலிருந்து வரக்கூடிய பாலையும் கரும்பு சாரையும் வாங்கி போய் கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வாங்க, நிச்சயமாக அது நிறைவேறும். ரெண்டாவது, இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி மேக்ஸிமம் 99% லிமிட்டாக, நைட்டில் லிமிட்டாக சாப்பிட்டு பழகுங்க. அதுலேயும் முக்கியமாக தேன் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு தேன் வாங்கி கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கி கொடுத்த பொருளை பயன்படுத்தக்கூடிய கோயிலாக இருக்கட்டும். சார் பெரிய கோயில் வாங்கி கொடுத்தோன்னா அங்கெல்லாம் வந்து நான் வந்து கோவில் நிர்வாகத்தில் ரொம்ப வருஷம் இருந்ததுனால நான் ஓப்பனாக உண்மையை உடைச்சி பேசுகிறேன். நிறையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சில பொருள்லாம் என்ன பண்ணுவோம், 50 தேன் பாட்டில் ஒரு தான் 2 தான் பண்ண முடியும், 48 எடுத்து வச்சுட்டு மற்ற நாளில் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் அங்கே யூஸ் ஆகணும், அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், திரும்ப பெறப்படுவீர்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி மிக சிறந்த ஒரு விஷயம் காராம்பசுவிலிருந்து வரக்கூடிய பாலும், அதைவிட மிக சிறந்தது கரும்பு சாரும். பேச்சிலே பிரச்சனை, வாக்கிலே பிரச்சனை, வாயை திறந்தாலே சண்டை, கொடுத்த பணம் வரலை, பிரச்சனை ஆகி போய் லாக் ஆகிட்டான், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் தேன் மட்டும்தான். தேன் வந்து நான் என்னுடைய கிளைண்ட்டுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபீஸ் கட்டி வரவங்களுக்கு சொல்லுவேன் இந்த தேன் மேட்ரை. இன்றைக்கி நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு சொல்கிறேன், இந்த தேனில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்காது. தேனை பற்றி தனியாக ஒரு நாள் போடுவோம். தேனை எடுக்கிற அந்த குறவர்கள் சார்ந்த விஷயங்களே ஒரு விஷயம், ஒரு லைவாக கூட ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் இருக்க மகிமையை நீங்கள் எப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க. தேன் வந்து சுவையை, அதாவது வந்து தொல்லை இரும்பிறவி சூழும் தழனைக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியலுக்கும் வாதவூர் எங்கோல் திருவாசகம் எனும் தேன். தேன் வந்து நோய்க்கும் மருந்து, அதே சமயம் சுவையாகவும் இருக்கும். 2 in 1, ஒரே டைமில் 2 வேலையை செய்யும். அந்த தேன் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை வலுவாக குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு இடம், ஒரு பாவகம் சொல்லலாம்.
ஸோ 2ஆம் இடம் என்பதுனா 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். அப்போது இந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு, சரிங்களா, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, பேச்சிலை பிரச்சனை இருக்கிறவங்க, குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் தேன், அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தேனில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் இருக்குது. அதை செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். செய்து பார்த்து அனுபவித்தவர்கள் கண்கோடி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த பலனை பெற வேண்டும் என்று ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். அருமையான தகவல் சார். சிவராத்திரி அன்று வீட்டிலே எப்படி வழிபாடு செய்யணும், எந்த அபிஷேகம் செய்யறது சிவனுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. நன்றி.